ஜோதிடத்துல எதிர்க்கூட்டணி யோகங்கள் பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டம் இது. பொதுவா ஜோதிடத்துல எதிரும் புதிருமா இருக்கிற கிரகங்கள் சேர்ந்தா நல்லது இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, சில சமயம் இந்த மாதிரி எதிர்கிரகங்களோட கூட்டணி தான் நாம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த யோகங்களை கொடுக்கும். முதல்ல பிருகு மங்கள யோகம். இது எப்படி உருவாகுதுன்னா, அருளணியைச் சேர்ந்த செவ்வாயும் பொருளணியைச் சேர்ந்த சுக்கிரனும் சேரும்போது. இல்லனா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போதும் உருவாகும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் நல்லா உழைச்சு அந்த உழைப்போட பலனை முழுசா அனுபவிக்கிற யோகம் இது. இதனால பதவி, அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாமே தானா அமையும். இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்துங்கிறது தான் இதோட ஸ்பெஷல். அடுத்தலா புதா அதித்ய யோகம். இதை நிபுண யோகம்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அருள் அணியைச் சேர்ந்த சூரியனும் பொருள் அணியைச் சேர்ந்த புதனும் சேர்றது. இந்த யோகம் ஒருத்தருக்கு நுணுக்கமான அறிவையும் அதை ரொம்ப திறமையா சாதுரியமா வெளிப்படுத்துற ஆற்றலையும் கொடுக்கும். குறிப்பா 1, 4 இல்லைனா 8ஆம் வீடுகள்ல இது அமைஞ்சா இதோட பலன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். கடைசியா குரு சனி சேர்க்கை. இதுக்குன்னு தனியா பேர் இல்லைனாலும் இதை விதியை உருவாக்கும் யோகம்னு சொல்லலாம். பாருங்க, ஞானத்துக்கு காரகனான குருவும் கர்ம காரகனான சனியும் சேரும்போது ஒருத்தருக்கு தன்னோட விதியே தீர்மானிக்கிற சக்தி கிடைக்குது. இது கிட்டத்தட்ட எல்லா லக்னவிலுக்குமே ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் மாதிரி செயல்படும். ஆக ஜோதிடத்துல எதிரும் புதிருமா இருக்கிற கிரகங்கள் சேர்றது கூட சில நேரங்கள்ல வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளையும் யோகங்களையும் கொண்டு வரும்.